வணக்கம் நண்பர்களே. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா உலகமெங்கும் அறிந்த ஒரு முகம். நகைச்சுவையாக அத்தனை வாசகர்களையும் ஈர்க்கும் விதமாக பேசக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நபர். இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு வரம் என்று தான் நான் என்னுடைய சொந்த கருத்தாக நினைக்கிறேன். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி வருகிறது. அட்லாண்டா என்ற இடத்தில் நடந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு சென்ற அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அங்கு அவருக்கு சமைத்து கொடுத்த அந்த அட்லாண்டாவில் வாழக்கூடிய தமிழர்கள் சமையல் செய்து உணவு கொடுத்த ஒருவரை பார்த்து, நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டார். அந்த சமூக வலைதளங்களில் வந்த வார்த்தை, எந்த ஊர்னு கேட்டார். காரைக்குடின்னு சொன்னோடனே நீங்கள் செட்டியாரான்னு கேட்டார். ஜாதியை குறிப்பிட்டு கேட்டார். அவருடைய அது கண்டிக்கத்தக்கது. ஒரு உணவு கொடுத்து பண்ணுறவங்கள விருந்து கூப்பிட்டவங்கள போய் இப்படி கேட்கலாமா? இது பண்பாடான செயலா? ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபர் இப்படி ஒரு புத்தியோடு தான் இருக்கிறாரா? அப்படின்லாம் கேள்வி கேட்டு சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய விவாதமே போயிட்டுருக்கு. அதை குறித்து நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சொல்கிறது. பொதுவாக அந்த சமூக வலைதளம் ஒரு மனநோயாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டதோ என்ற ஒரு அச்சம் எனக்கு எப்போதுமே உண்டு. காரணம், பல்வேறு கருத்துக்களையும் விவாதிக்கக்கூடிய இடம்தான் சமூக வலைதளம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கருத்துக்களை வைக்கும் பொழுது ஒரு பக்குவ நிலை வேணும். இந்த செய்தி உண்மைதானா, இப்படி நடந்திருக்குமா என்ற ஒரு சிறிய ஆய்வு, அதுக்கப்புறம் அந்த செய்தியை போடணும். ஆனால் இவங்க எல்லாருமே அவரை ரொம்ப தாறுமாறாக விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போது பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவருடைய விளக்கத்தை ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு யூடியூப்பில். நான் பார்த்தேன். இப்போ என்ன போட்டிருக்காரு, அவர் சொன்ன வார்த்தையை மிக தெளிவாக சொல்கிறார். சமையல் செய்து கொண்டு வந்தவர்களை பல்வேறு நாடுகளுக்கு போகிறதுனால ஒவ்வொரு நாட்டினுடைய தமிழர்களும் வேறு வகைகளில் சமைப்பார்கள், ருசி வேறுபட்டிருக்கும். அப்போ அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காரு. காரணம், திருநெல்வேலி சமையல் வேறு, விருதுநகர் சமையல் வேறு, மதுரை சமையல் வேறு, கோயம்புத்தூர் சமையல் வேறு, சென்னை சமையல் வேறு. அப்போ அந்த சாப்பிட்ட ருசியில் கேட்குறது தான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க காரைக்குடின்னு. அப்போ அவர் இந்த சமையல் செட்டிநாடு சமையலா, சுவையாக இருக்கிறதே அப்படிங்கிறதுல செட்டிநாடா அப்படின்னு கேட்டது செட்டியாரான்னு மருவி அவங்க அந்த அம்மா அந்த சமையல் பண்ணி கொடுத்தவங்க கேட்டாங்களா, இல்லை இதை திரித்து அவருடைய பேரை கெடுக்கிறதுக்காக கேட்டாங்களான்னு தெரியாது. எதையுமே ஆய்வு செய்யாமல் நடத்தக்கூடிய ஒரு மனநோயாளிகளின் கூடாரமாக சமூக வலைதளங்கள் மாறியது மிகுந்த வருத்தம் தான். அந்த பட்டிமன்ற ராஜா அவருடைய விளக்கம் யூடியூப்பில் இருக்குது. வேணால் போய் அதையும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி